ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி கிச்சன் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராணி கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் குழம்பு ஈஸியாக செய்வது எப்படி என பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷுங்க. செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூமை சுத்தப்படுத்தி நல்லா உப்பு தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேங்க. நல்லா எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் கருப்பு வராது. பாருங்கள், பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா உதுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, தக்காளி மீடியமான சைஸு 2 நறுக்கி வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தூளுக சொல்கிறேன் பாருங்கள். மட்டன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள். மட்டன் மசாலா 1.5 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அகலமான சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா காஞ்சிரட்டும். நல்லா ஹீட் வந்தோடனே எண்ணெய் நான் 4 ஸ்பூன் ஊற்றுவேங்க. உங்களுக்கு எவ்வளோ கூட குறைய எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு, கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நான் சின்ன ஸ்பூனில் தாங்க போடுறேன், பார்த்துக்குங்க. பொரியட்டும், கொஞ்சம் வெடிக்கட்டுங்க. அப்புறம் எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. அந்த கருவேப்பிலை ஏன் முன்னால் போடுற எண்ணெயிலன்னா, அந்த எண்ணெயில் பொரியிற வாசம், அந்த கருவேப்பிலையில் இருக்க சாறு எண்ணெயில் வரும்போது நல்ல ஒரு வாசம் வரும். பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாவும் அதோடு சேரும்போது நல்ல ஒரு வாசம் கொடுக்குங்க. அப்புறமா நல்லா உதுத்து விட்ட மாதிரி மறுபடியும் அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிண்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரணுங்க. நம்ம ஏன் வெங்காயத்தை அதை உதுத்து விடுறோன்னு சொன்னால், அதை உதுத்து விடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லா உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் இப்போதைக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டுங்க, வதங்கிரும். பாருங்கள், சீக்கிரமாக சட்டுன்னு வதங்கிருங்க. வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிரும். இந்த ஸ்டேஜில் தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. தக்காளி பழம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி பழம் நிறைய போடக்கூடாது. அது நல்லா வதங்கி நல்லா கரையணுங்க தக்காளி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மஷ்ரூமை போடலாங்க. மஷ்ரூமை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த தக்காளி சாறு அந்த மஷ்ரூமில் படுற மாதிரி நல்லா 2-3 கிளறிடலாம். நிதானமாக கிளறி விடுங்க. நல்லா மஷ்ரூமில் படுற மாதிரி எல்லா சாரும் அதில் இறங்கணும். ஏன்னா அதில் உப்பும் கொஞ்சம் கலந்துருக்குது. தேவையான அளவு உப்பும் இருக்குது. மஷ்ரூமில் கலக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி விட்டுறலாங்க. அதே தண்ணி விடும். மூடி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடலாங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள், இந்த பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
ஏன் இந்த டைமில் தண்ணி விடுற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொன்னால் மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே உறிஞ்சி வந்துடுது இல்லையா. அதுக்குள்ளே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த தண்ணியோடு கலந்து மறுபடியும் அதில் வற்றும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த மஷ்ரூமில் அப்படியே சாறு புழிஞ்சு எடுத்துக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்ச மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்ல ஒரு கிளறிக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் கிளறணுங்க. மிளகாத்தூளெல்லாம் கட்டியாக இருக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லா மஷ்ரூம்லேயும் மிளகாத்தூள் படணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குவோம். இருங்க இதை நல்லா சுத்தமாக கிளறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. சும்மா நான் தெளித்து விட சொல்கிறேன். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் மணம் போகும். பச்சை மணம் அடிக்காது. உள்ளங்கையில் அளவாக என்ன செய்யுங்க, தண்ணியை தெளித்து விடுங்க. பாருங்கள், தெளித்து விட்ரு. அப்படி அவ்வளவே தாங்க. தெளித்து விட்டால் போதுங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்ருங்க. ஏன்னா நல்லா வற்றணுங்க. அந்த இருக்கிற தண்ணி நல்லா வற்றட்டும். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க. பாருங்கள், வெள்ளைப்பூடு ஒரு 3 பல் வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். 1 2 தட்டிக்குங்க. அதில் போட்டுருங்க. காளான் வணங்கும் போது போடக்கூடாதுங்க. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. பூண்டை இப்போ போட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த பூண்டை இப்போ போடும்போது தான் அந்த குழம்புக்கே நல்ல ஒரு வாசம் வரும். பூண்டு வாசம் அடிக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. அது அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுறலாம். நல்ல ஒரு கமகமன்னு வாசம் அடிக்குங்க. ஏன்னா அதில் கரம் மசாலா போட்டிருக்கோம், பூண்டு தட்டி போட்டிருக்கோம், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் போட்டிருக்கோம். இப்போ சூப்பரான சுவையான நம்மளோட மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிருச்சிங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.